ஆனால் திடீர்னு அவளுக்கு வந்து பன்னீர் கூட வீட்லேயே உடஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் பயந்துட்டோம் என்ன ஆக போதோ என்ன ஒன்று. ஆனால் கௌரி மேடம் வந்து ரொம்ப அழகாக அந்த குழந்தைய பிறக்கும் போது நான் தான் கூட இருந்தேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அந்த குழந்தைய எந்தவித ஆப்ரேஷனோ எந்தவித ஆயுத கேஸோ எதுவும் இல்லாமல் அதை ரொம்ப லேசாக கொண்டு வந்தாங்க. அதுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெக்னென்சி ஆகும்போது வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹை ரிஸ்க் அந்தமாரி சொன்னாங்க. அப்போ தான் எங்கள் சித்தி வந்து கன்சல்ட் பண்ணாங்க. டி நகரில் WCF ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மாரி பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக பார்த்தாங்க. நார்மல் டெலிவரியே இப்போது ஆயிடுச்சு எனக்கு. என்னங்க இந்த ஹாப்பி மூமெண்ட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணுமா? WCF டி நகர் கால் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்காக ரெடியாக இருக்காங்க நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு. உடனே இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். என்னோடய நேம் நந்தினி சரத்குமார். நாங்கள் 1000 லைட்லேருந்து வரோம். எனக்கு வந்து எங்கள் சித்தி தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க WCF ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்லிவிட்டு. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெக்னென்சி ஆகும்போது வேறு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க் அந்தமாரி சொன்னாங்க. அப்போ தான் எங்கள் சித்தி வந்து கன்சல்ட் பண்ணாங்க. டி நகரில் WCF ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மாரி பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து இங்கே வந்தோம். அவங்க சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நல்லா கௌரி மேம் டாக்டர் அவங்க வந்து நல்ல டேப்லெட் அதில் இது பண்ணி ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோ ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக பார்த்தாங்க. நார்மல் டெலிவரியே இப்போது ஆயிடுச்சு எனக்கு. என் பேர் ஜெயசீலி. நந்தினி வந்து என் மக, நான் வந்து பெரியம்மா. என்னுடைய சித்தப்பா பொண்ணு தான் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால அவளுக்கு வந்து நாங்கள் வேறு இடத்துல பார்த்துருந்தோம். அங்கே வந்து ஒரே பயமுறுத்திட்டாங்க, இது ப்ரெஷர் இருக்குது, இது வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரியில் ஆக ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் அந்த எங்கள் சித்தப்பா பொண்ணு உடனே என்ன சொன்னாங்க, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல அழகாக ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகி ரொம்ப லகுவாக வந்து இந்த குழந்தைய லேசாக பிறக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, நீங்கள் வாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேறு எங்கேயும் போகாதீங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்தோம். 4th மந்த்லேருந்து இப்போ அடுத்த மாதம்தான் வந்து குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திடீர்னு அவளுக்கு வந்து பன்னீர் கூட வீட்லேயே உடஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் பயந்துட்டோம் என்ன ஆக போதோ என்ன ஒன்று. ஆனால் கௌரி மேடம் வந்து ரொம்ப அழகாக அந்த குழந்தைய பிறக்கும் போது நான் தான் கூட இருந்தேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அந்த குழந்தைய எந்தவித ஆப்ரேஷனோ எந்தவித ஆயுத கேஸோ எதுவும் இல்லாமல் அதை ரொம்ப லேசாக கொண்டு வந்தாங்க. அதுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்காதுன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருந்த நர்ஸாக இருக்கட்டும், ஆயமாவாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லாவற்றையும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அற்புதமாக செய்தாங்க. அதுக்காக நாங்கள் டாக்டர்ஸ்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குழந்தையும் இப்போ ரொம்ப நார்மலாக இருக்குது. ரொம்ப குறைவான குழந்தை 280 தான் பிறந்துச்சு. ஆனால் அதை ஒரே நாளில் அதை கொண்டு போயிட்டு நாங்கள், ஏன்னா 4 வாரத்துக்கு பின்பாக வர வேண்டிய குழந்தை முன்னாடியே வந்ததும் ஒரே நாள் தான் வச்சுட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நன்றி. தேங்க்யூ WCF ஹாஸ்பிட்டல். A new life begins and now we all thank WCF.